வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. காசியிலிருந்து பாண்டிய நாடான மதுரைக்கு வந்த ஒரு சித்தர் தினமும் சோமசுந்தர பெருமானை தரிசிக்கிறது, தன்னை நாடி வரும் மக்களோட இன்னல்களை போக்குவதுமாக இருக்க அவரின் புகழ் நாடெங்கும் பரவி மதிப்பும் மரியாதையும் கூடி வர, இதை கேள்விப்பட்ட அந்நாட்டு மன்னன் தன் நாட்டு மக்கள் இவர் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறது பொறுக்காம பொறாமை மேலிட்டால இந்த மக்களுக்கு முன்னாடியே இவரோட இமேஜை கெடுத்து இவரை அவமானப்படுத்த வேண்டுங்கிற நோக்கத்தில் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அங்கே சித்தனையும் வரவழைச்சு அங்கும் இங்குமா சிதலம் அடைஞ்சிருக்கக்கூடிய தும்பிக்கை சிதலம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல் யானையை காட்டி கட்டுக்கட்டாக கரும்புகளையும் போட்டு இந்த கரும்பு எல்லாத்தையும் இந்த கல் யானை சாப்பிடணும் அப்படின்னு சித்தனுக்கு கட்டளையிட, சித்தனும் சிரிச்சுக்கிட்டு காற்றும் புக முடியாத கற்பாறைக்குள்ள வாழும் தேரைக்கு உணவும் நீரும் கொடுத்து உயிரும் கொடுத்து வாழும் செய்யும் ஈசன் இந்த யானைக்கும் உயிர் கொடுத்து இதை சாப்பிட செய்வாருன்ட்டு சொல்லி அந்த யானையை பார்த்து, இன்னைக்கு ஈசன் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடுன்னு சொல்ல, அதுவும் உயிர் பெற்று இந்த கரும்புகளை நல்லா மென்று திங்குதான். இதை பார்த்த மன்னன் திகைச்சு போய் உடனே இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, அப்படியே ஒரு வேண்டுகோளும் வைக்கிறாராம். ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த நாட்டையால் ஒரு ஆண்மகன் வேண்டும்ன்ட்டு கேட்க, இந்த கரும்பு சக்கையிலேயே நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அதனோட ஈசனோட விபூதியும் கலந்து சாப்பிட்டா ஒரு ஆண்மகன் பிறப்பான்னு சொல்ல, அப்படி பிறந்த ஆண்மகன் தான் விக்கிரம பாண்டியன். இந்த விக்கிரம பாண்டியன் பிறந்ததுக்கப்புறம் இவரையே குலதெய்வமாக நினச்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சோமசுந்தர பெருமானின் உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இவருக்கு ஒரு சன்னிதானம் கட்டி எப்பவும் எந்த காலத்துலையும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் இவருடைய தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு சன்னதியை கட்டி வச்சிருக்காரு. அந்த சன்னதி தான் கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த சித்தரோட சன்னதி.